வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தனக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரோட தனியாக ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து நிற்கலை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இப்பயும் தோல்வி அடைஞ்சால் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. 10 தோல்வியிலேருந்து 16 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக பயப்படுன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கு போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்தனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் போட்டி இல்லைன்ற மாதிரி இன்னொரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக இதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி சந்திக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிமுக ஓட்டெலாம் ஒன்று பாமக போகும், ஒன்று திமுக போகும். ஸோ இதில் பாமக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா சொல்கிறத கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நெருக்கடியை சந்தித்தாலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு சசிகலாமை வந்து ஒரு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் சசிகலா நடத்துறதுல மிகப்பெரிய லெவலில் ஒரு கும்பல் வந்துட்டு போயிருக்கதா சொல்கிறாங்க. திருப்பியும் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு சசிகலா போயஸ் கார்டன் வீட்டில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.